5க்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். முதல் ஆராதனையில் இப்போ முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களோடு பேசுவீராக. வார்த்தையை கொண்டு பேசுகிற தெய்வம் அப்பா, வார்த்தையை கொண்டு பேசுவீராக. இந்த 2025 முதல் வாரத்தில் அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நிறைவாய் பிளஸ் பண்ணுங்க, நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீக்கி போட்டு இந்த ஆண்டில் அப்பா ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆமாப்பா எங்களை நடத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நடத்துவீராக. ஆமாம் ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். தேவன் இந்த வார்த்தையின் மூலியமாக பேசுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்னாங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம் அப்படின்னா, காதுகள் கேட்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். எப்படி காதுகள் கேட்க நம்ம என்ன பண்ணணும்? தேவ பிள்ளைகள், நம்மளுடைய காது திறக்கப்பட்டிருக்கும், நம்மளுடைய காது திறக்கப்பட்டிருக்கணும், நம்மளுடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கணும். அப்போ பாருங்க, தேவன் நம்மளிடத்துல ஒரு காரியம் சொல்ல வராரு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம உன்னிப்பாக உற்று கவனிக்கணும், உற்று கேட்கணும். அப்படி கேட்டாதான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்காக எதையாவது நம்ம செய்ய முடியும். காதுகள் கேட்க தேவன் சொல்லுகிறதை நம்ம கேட்கணும். தேவன் அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு பேசுகிறார், அநேக வார்த்தைகள் மூலியமாக பேசுகிறார். ஆனால் நம்முடைய காது திறக்கப்படாமல் இருக்கிறது, நம்முடைய காது திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய காதுகள் விரிவாய் திறந்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த வார்த்தையானது உள்ளுக்கு போகும். இப்போ இங்கேருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையானது என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே போகணும். அப்படின்னா காதுகள் திறக்கப்படணும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த 2 காது அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பேசுறது என்ன பண்ணாது? காதுக்குள்ளே போகாது. காதுக்குள்ளே போகலை அப்படின்னா என்ன ஆகும்? ஹார்ட்டில் போய் பதியாது, ஹார்ட்டில் போய் அந்த வார்த்தை பதியாது. அப்போ ஹார்ட்டில் போய் தேவனுடைய வார்த்தை பதியணும் அப்படின்னா நம்முடைய காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஆண்டவருடைய வருகையிலும் அப்படிதான். ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியணும் அப்படின்னா எக்கால சத்தம் ஊதப்படுகிற பொழுது என்ன பண்ணும்? நம்மளுடைய காதுகள் ஷார்ப்பாக இருக்கணும். எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய காதுகள் வழியாக என்ன பண்ணப்படும்? அந்த எக்கால சத்தம் கேட்கும். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு நம்முடைய காதுகள் திறக்கப்படணும். இங்கே பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். இயேசு என்ன பண்ணுறாரு? ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி பேசினார். எப்படியா? மக்களுடைய காதுகள் கேட்கும்படியாக
வார்த்தைகளை பேசினார் சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. சொல்லி முடித்த பின்பு எப்படி காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு போனார். அப்ப பாருங்க, தேவனே ஜனங்களுடைய காதுகள் திறக்கப்படணும்னு சொல்லி விரும்பினார், எதிர்பார்த்தார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். 100க்கு அதிபதி, அதாவது 100 பேத்துக்கு 100 காவலாளிக்கு அதிகாரியாக ஒரு மனிதன் இருந்தான். 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் என்ன பண்ணா, அந்த அதிபதிக்கு 100 பேத்துக்கு அதிபதியாய் இருந்த அந்த வேலைக்காரனில் ஒருவன் பிரியமானவனாய் இருந்தான். யாருக்கு? அந்த அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரனாய் இருந்தான். அவனுக்கு என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு, மரண அவஸ்தையாக இருந்தான். அப்படிதான் நம்ம 2024 எவ்வளவோ பாடுகள் வழியாக கடந்து வந்திருப்போம். மரண அவஸ்தையில் இருந்திருப்போம். நம்ம எழும்ப முடியாதபடிக்கு பலவிதமான சோதனைகள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் வழியாக கடந்து வந்திருப்போம். மரண அவஸ்தையில் இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த புதிய ஆண்டில் இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? கேள்விப்படணும், அறியணும். அப்போ இயேசுவை குறித்து நம்ம கேள்விப்படணும், அறியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்ம வாசிக்கணும், அனுதினமும் தியானம் பண்ணணும், அனுதினமும் இதில் உள்ள காரியங்களை நம்ம இருதயத்துக்குள்ளே சென்று பதிய வைக்கணும். அப்படி வைக்கிற போது, கேள்விப்படும் போது, இதை படிக்கும் போது இதில் உள்ள ரகசியங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்? வேதத்தில் உள்ள ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் வரல. யார் வரல? அந்த அதிபதி வரல. மூப்பரை இயேசுவினிடத்தில் அனுப்புகிறார்கள். அதிபதி அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் இடத்துல கருத்தாய் வேண்டிக் கொள்ளணும். எப்படி பண்ணணும்? கருத்தாய் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் இந்த சூழ்நிலை வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் எந்த மனிதனிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது ஆண்டவரே. தேவனிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் இரவிலையும் நம்ம என்ன பண்ணணும்? கருத்தாய் தேவனை வேண்டிக் கொள்ளணும், கருத்தாய் வேண்டணும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் கருத்தாய் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்லியிருக்கிறார், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே அப்படி சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொள்ளணும்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தாய் வேண்டிக் கொள்ளணும். இதை பார்க்குற பிள்ளைகள், இதை கேட்குற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொள்ளணும். அப்போ தான் தேவன் என்ன பண்ண முடியும்? நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஏதோ ஏனோ தானோ என்று நம்ம ஜெபித்தோமானால் என்ன பண்ண முடியாது? நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் அந்த மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து என்ன பண்ணாங்க? கருத்தாய் வேண்டிக் கொண்டார்களாம். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். எப்படி? நமக்கு ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்கணும்னா நம்ம இந்த சரீரம் இயேசுவுக்கு பாத்திரனாய் இருக்கிறதா? நம்ம பாத்திரமாய் இருக்கிறோமா? இயேசுவுக்கு பிரியமான பாத்திரமாய் இருக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற அளவு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் நம்மளை நேசிக்கிற அளவு நம்ம வாழ்கிறோமா? இந்த 2024 எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த 2025 தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு உதவி செய்யணும்னா அந்த உதவி செய்வதற்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா? நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான பாத்திரமா இருக்கிறதா, இல்லை தேவனுக்கு விரோதமான பாத்திரமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பூமியில் வாழுகிற நாட்கள் மிக குறைவு. எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழுகிற கொஞ்ச நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக எதையாவது செய்யணும், எதையாவது நம்ம சாதிக்கணும். அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அநேக மக்களை தேவனுக்கு நேராக நம்ம திருப்பணும். அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணார்? உதவி செய்தார். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், கண் பார்வை தெரியாதவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார். அப்ப பாருங்க, இயேசுவே பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். தயவு செய்வதற்கு, இயேசு நமக்கு உதவி செய்வதற்கு, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நமக்கு சுகம் கொடுப்பதற்கு இந்த பாத்திரம் இயேசுவுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற அளவு நம்மளுடைய ஜெப ஜீவியம் இருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். உலகத்தானே என்ன பண்ணுறான்? தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்குறான். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்குறோம். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். 5ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். எப்படி இருந்தானா? எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவனாய் இருந்தானோ. மரண அவஸ்தைப்பட்டவன் அந்த வேலைக்காரன். அப்ப நம்ம நேசிக்கிறோமா? நம்மளுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கிறோமா? அக்கா தங்கச்சிங்களை நேசிக்கிறோமா? சகோதரனை நேசிக்கிறோமா? நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி
நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அவர்கள் அந்த வேலைக்காரனை குறித்து இயேசுவினிடத்தில் அவனுடைய சாட்சியை சொல்லுகிறார்கள். எப்படியா? அவருடைய சாட்சியை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? அவன் அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். நம்மளை பார்த்து எதாவது சொல்ல முடியுமா? வீட்டில் உள்ளவங்களே சாட்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை குறித்து. நீ இப்படி இருக்க, நீ இது சரியில்லை, நீ இது சரியில்லை, நீ ஜெபத்தில் இல்லை, நீ வேத வாசிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள நபரே என்ன பண்ணுறாங்க? சாட்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் அது நம்மளால் முடியாது. தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளே நாமே அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உடனே அவன் சொல்றான் பாருங்க, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்றாங்க, இது மாதிரி மரண அவசரப்படுறான். 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூப்பரோட இயேசு என்ன பண்ணுறாரு? கூட போயிட்டுருக்கார். நடந்து போகிறார். நடந்து போகும்போது பாருங்க, வீட்டுக்கு சமீபமான போது அந்த 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், தன்னுடைய சிநேகிதரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எப்படியா? இயேசுவே, நீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல. எப்படி இல்லையா? நான் தகுதியானவன் அல்ல. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, என் வீட்டுக்கு வர வேணாம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களிடத்தில் வந்து ஜெபித்துக் கொள்வதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாகும். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஏனென்றால் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். நானே வேலைக்காரனை பார்த்து இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? போறான். வானா வரான். இதை செய்யினா செய்யறான். அப்படி இருக்கும்போது நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திரனல்ல. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்ட. இன்னைக்கு நம்மளை குறித்து தேவன் ஆச்சரியப்படுறாரா? நம்மளை குறித்து ஆச்சரியப்படுறாரா? என் மகன் என்னுடைய சமூகத்தில் இப்படி இருக்கிறான், இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான், இவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறான், இவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான்
அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரா? இந்த ஆண்டில், புதிய ஆண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை, என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா தேவன் நம்மளை குறித்து ஆச்சரியப்படுகிறவராய் இருக்கணும். நம்முடைய காதுகள் திறக்கப்படணும். நம்முடைய காதுகள் திறக்கப்படணும். நம்மளை குறித்து வீட்டில் உள்ள நபர் என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். முதலாவது வீட்டில் உள்ள நபர் சாட்சி கொடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் வாழணும். அதுக்கப்புறம் தான் வெளியில். நம்ம வீட்டில் நமக்கே சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாட்சி கொடுக்க மாட்டாங்க. சாட்சி கொடுத்தாலும் வீட்டில் உள்ள நபர் என்ன பண்ணிடுவாங்க? அதை வேறு விதமாக சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, தேவனை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய காதுகள் திறக்கப்படணும். தேவனுடைய சத்தம் கேட்கப்படணும். தேவனோடு உறவாடுகிற அந்த சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற அந்த சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். எக்கால சத்தம் ஊதப்படுகிற பொழுது அந்த சத்தம் நம்மளுடைய செவிகளில் கேட்கிறதா? கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மளை குறித்து அடுத்தவர்கள் சாட்சி சொல்லணும். வீட்டில் உள்ள நபர்கள் சாட்சி சொல்லணும். வெளியில் உள்ள நபர்கள் சாட்சி சொல்லணும். இந்த தெருவில் உள்ளவர்கள் சாட்சி சொல்லணும். இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் சாட்சி சொல்லணும். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இயேசு சொல்றார், அவனை குறித்து ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அதிபதியை நான் பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பார்க்கல அப்படி சொல்லி என்ன பண்றாரு? விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, யாரிடத்துலையும் நான் பார்க்கல. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாக கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறதை கண்டார்கள். நம்ம சுகமாய் இருக்கிறதை, நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறதை, நம்ம சமாதானமாய் இருக்கிறதை, நம்ம சந்தோஷமாய் இருக்கிறதை இந்த புதிய ஆண்டில் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் உள்ள நபர்கள் முதலாவது பார்க்கணும். இந்த தெருவில் உள்ள நபர்கள் பார்க்கணும். இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது இயேசு இவனோடு இருக்கிறான், உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படணும். ஆச்சரியப்படுகிற விதமாய் எல்லாரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதற்கு என்ன பண்ணணும்? நம்முடைய காதுகள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். தேவன் இங்கே கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். இதை தியானிக்க தான் நம்முடைய காதுகள் வழியாக இந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்முடைய ஹார்ட்டில் போய் பதியும். நம்ம வேதத்தை வாசிக்காமல், தேவனை நேசிக்காமல், ஜெபிக்காமல் இந்த காதுகள் வழியாக என்ன பண்ணாது? வார்த்தையானது ஹார்ட்டுக்கு போகாது. நம்மளை குறித்து யாரும் சாட்சி சொல்ல முடியாது. ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சாட்சி சொல்ல முடியாது. அந்த அதிபதியை குறித்து இயேசுவே சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவே சாட்சி கொடுத்தார். நம்மளை குறித்து நம்ம மக்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா? இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே. நீ என்னெல்லாம் என்னுடைய சமூகத்தில் நீ விண்ணப்பத்தை வைக்கிறியோ அதையெல்லாம் நான் கேட்டேன். நான் கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு பதில் கொடுப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சமாதானம் கொடுப்பேன், உனக்கு சந்தோஷம் கொடுப்பேன், உனக்கு கிருபை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். காதுகள் கேட்க என்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த புதிய ஆண்டில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறணும்? ஜெபத்தில் தரித்து இருக்கிறவர்களாய் மாறணும், வேத வாசிப்பில் தரித்து இருக்கிறவர்களாய் மாறணும், தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும், தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் மாறணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும், தேவன் நம்மளோடு முகமுகமாய் பேசுகிறவர்களாய் மாறணும். இதையெல்லாம் நம்மளுடைய சுய பலத்தினால முடியாது. ஆனால் நம்மை நாமே அர்ப்பணித்தோமானால் என்ன பண்ணுவார்? தேவன் நம்மளை நடத்துவார், ஆச்சரியப்படுகிற விதத்தில் நடத்துவார். இந்த புதிய ஆண்டில் 2025 நம்ம ஆச்சரியப்படுகிற விதமாய், எல்லோரும் ஆச்சரியப்படுகிற விதமாய் தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக கண்களை மூடி அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாப்பா, எங்களுடைய காதுகள் கேட்க, அப்பா எங்களுடைய காதுகள் கேட்க, அப்பா நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். ஆண்டவர், ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். ஆண்டவர், வாழணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீரா? இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும், மகிமையின் ஆண்டாக இருக்கட்டும், ஜெபத்தை கேட்கிற ஆண்டாக இருக்கட்டும், உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கிற ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டில் நாங்கள் எதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் கேட்குறோமோ அதையெல்லாம் தேவன் நீங்கள் கொடுங்க. அதையெல்லாம் தேவன் நீங்கள் கொடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் போகட்டும். ஆண்டவரே, அவருடைய காதுகள் திறக்கப்படட்டும், அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய செவிகள் திறக்கப்படட்டும். தேவன் அவர்களோடு பேசுவீரா? கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் காதுகள் திறக்க நீங்க பேசுவீரா? ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவன் நீங்க பேசுவீரா? அப்படியா செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.